வகுப்பு 5 வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்வுக்கு வருக. கோடை காலத்தில் நீங்கள் எப்போதாவது ஆற்றில் விளையாடி இருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, ஆறுகள் எங்கிருந்து வருகின்றன? அவை எங்கு செல்கின்றன? அவை மக்கள் வாழ எவ்வாறு உதவுகின்றன? இன்று இந்தியாவின் மாபெரும் நதிகளில் ஒன்றான கோதாவரி நதி தட்சிண கங்கை, அதாவது தெற்கின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அறிவியல் 5ஆம் வகுப்பிலிருந்து 6 வாழ்வாதார வழிமுறைகள் என்ற தலைப்பை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் ஆறுகள் நீர் விவசாயம் மற்றும் மீன்பிடித்தலுக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை அறிந்து கொள்வீர்கள். கோதாவரி நதிக்கரையோரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் கோயில்களை அடையாளம் காண்பீர்கள். மாசுபாடு மற்றும் வெள்ளம் போன்ற பிரச்சனைகளை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: தொழிற்சாலைகள், பொருட்கள் தயாரிக்கப்படும் இடம். மீனவர், மீன் பிடிப்பவர். துணை நதி, ஒரு பெரிய நதியுடன் இணையும் ஒரு சிறிய நதி. அனல் மின் நிலையம், வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் இடம். கருத்து வரைபடம். கோதாவரி நதி மகாராஷ்டிராவின் நாசிக்கில் உள்ள திரியம்பகேஸ்வரில், மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பிரம்மகிரி மலைகளில் தனது பயணத்தை தொடங்குகிறது. அங்கிருந்து மாநிலங்கள் வழியாக பாய்ந்து 1465 கிலோமீட்டர் பயணித்து இறுதியாக ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அந்தர்வேதி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இதன் பரப்பளவு சுமார் 3,12,812 சதுர கிலோமீட்டர்கள். இது இந்தியாவின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு. இது இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தை விட பெரியது. தெலுங்கானாவில் முக்கியத்துவம். கோதாவரி வெறும் நதி மட்டுமல்ல, அது ஒரு உயிர் நாடி. இது தெலுங்கானாவின் நிர்மல், ஜகித்யால், மஞ்சேரியல், பெத்தப்பள்ளி, பூபால்பள்ளி மற்றும் பத்ராத்ரி போன்ற பல மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இது குடிக்கவும், பயிர்களை வளர்க்கவும், இயந்திரங்களை இயக்கவும் தண்ணீரை வழங்குகிறது. விவசாயிகள் அதன் தண்ணீரை பயன்படுத்தி நெல், கரும்பு, பருத்தி, மிளகாய் மற்றும் பழங்களை கூட பயிரிடுகிறார்கள். மீனவர்கள் படகுகளில் பயணம் செய்து மீன், நண்டுகள் மற்றும் கல்லீரால்களை பிடித்து சந்தையில் விற்கிறார்கள். இது அவர்களின் முக்கிய வருமான ஆதாரம் ஆகும்.
இந்த நதி மின்சார உற்பத்திக்கும் உதவுகிறது. ராமகுண்டத்தில் ஒரு பெரிய அனல் மின் நிலையம் உள்ளது. கோத்தகுடம் மற்றும் விஜேஸ்வரம் போன்ற பிற இடங்களும் கோதாவரி நீரை ஆற்றலுக்காக பயன்படுத்துகின்றன. இந்த நதியின் காரணமாகவே அவுரங்காபாத் மற்றும் நாண்டேட் போன்ற நகரங்களில் உள்ள தொழில்கள் வளர்ந்துள்ளன. அதன் கரையில் பிரபலமான கோயில்கள் காணப்படுகின்றன. திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 12 புனித சிவன் கோவில்களில் ஒன்று. பாசர ஞான சரஸ்வதி கோயில் குழந்தைகள் தங்கள் முதல் எழுத்து விழாவான அக்ஷராபியாசத்திற்கு வரும் இடம். பத்ராசலத்தில் உள்ள ராமர் கோவில். தர்மபுரியில் உள்ள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். சில பகுதிகள் மிக உயரமாகவோ அல்லது ஆற்றிலிருந்து வெகு தொலைவிலோ இருப்பதால் அங்கு தண்ணீர் இயற்கையாக பாய முடியாது. அதனால்தான் தெலுங்கானா அரசு தேவத்துலா எதி போதலா திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கியது. எத்தி போதலா என்றால் தெலுங்கில் தண்ணீரை தூக்கி ஊற்றுதல் என்று பொருள். இந்த திட்டத்தில் முலுகு மாவட்டத்தில் உள்ள கங்காரம் கிராமத்தில் உள்ள கோதாவரியில் இருந்து பெரிய மோட்டார்கள் மற்றும் குழாய்களை பயன்படுத்தி தண்ணீர் உயர்த்தப்பட்டு பின்னர் கால்வாய்களில் ஊற்றப்படுகிறது. அங்கிருந்து வாரங்கல், ஜெய்சங்கர் பூபல் பள்ளி மற்றும் மகாபூபாபாத் போன்ற வறண்ட மாவட்டங்களுக்கு தண்ணீர் பாய்கிறது. இது மழை குறைவாக உள்ள இடங்களிலும் விவசாயிகள் பயிர்களை வளர்க்க உதவுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புஷ்கர் மேளா என்ற பிரம்மாண்டமான விழா நடத்தப்படுகிறது. 12 நாட்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கோதாவரியின் புனித நீரில் நீராடுகிறார்கள். ஆனால் நமது வலிமை மிக்க நதி சிக்கலில் உள்ளது. பல தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கிராமங்கள் கூட கோதாவரியில் கழிவுகளை கொட்டுகின்றன. பண்டிகைகள் மற்றும் பயணங்களின் போது மக்கள் நெகிழி பாட்டில்கள், பைகள் மற்றும் குப்பைகளை ஆற்றில் வீசுகிறார்கள். இது தண்ணீரை மாசுபடுத்துகிறது மற்றும் மீன்கள், தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. ஐகோர்னியா எனப்படும் நீர்வாழ் தாவரம் அழுக்கு நீரில் விரைவாக வளர்ந்து ஆக்சிஜனை உறிஞ்சி விடுகிறது. இது மீன்களை கொன்று தண்ணீரை குடிக்க தகுதியற்றதாக மாறும். வறட்சி மற்றும் வெள்ளம். சில நேரங்களில் போதுமான மழை இல்லாத போது நதி வறண்டு விடும். இது வறட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதிக மழை பெய்யும் போது நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், சாலைகள் மற்றும் பண்ணைகள் அழிக்கப்படுகின்றன. இதை தடுக்க ஆற்றின் குறுக்கே
அணைக்கரை எனப்படும் வலுவான சுவர்கள் கட்டப்படுகின்றன. இவை கிராமங்களை வெள்ள நீரிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. சரி குழந்தைகளே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் நதியை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் நதி நம்மை கவனித்துக் கொள்கிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு நதியை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அது வெறும் தண்ணீர் ஓடுவது அல்ல. அது வாழ்க்கை, அதன் நம்பிக்கை, அது வாழ்வாதாரம். நமது நதிகளை பாதுகாப்போம், அவற்றை என்றென்றும் சுத்தமாகவும் உயிருடனும் வைத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான பதிலை தேர்வு செய்க. கேள்வி 1. கோதாவரி நதி எந்த மாநிலத்தில் தொடங்குகிறது? ஆ. ஆந்திர பிரதேசம். ஆ. மகாராஷ்டிரா. இ. தெலுங்கானா. கேள்வி 2. கோதாவரி நதி எங்கே முடிகிறது? ஆ. வங்காள விரிகுடா. ஆ. அரபிக்கடல். இ. இந்திய பெருங்கடல். கேள்வி 3. கோதாவரி நதியிலிருந்து வரும் தண்ணீரை பயன்படுத்தி என்ன வளர்க்கப்படுகிறது? ஆ. ஆப்பிள்கள். ஆ. அரிசி. இ. கோதுமை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. கோதாவரி நதி டேஷ் மலைகளில் தொடங்குகிறது. கேள்வி 2. கோதாவரி டேஷ் மின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்ய உதவுகிறது. கேள்வி 3. புஷ்கர் மேளா ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் நடைபெறும். கேள்வி 4. டேஷ் என்பது அழுக்கு நீரில் வளரும் ஒரு நீர் தாவரமாகும். கருதியல் புரிதல். கேள்வி 1. ஆறுகளின் பயன்கள் என்ன? கேள்வி 2. வெள்ளத்தால் மீனவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள்? கேள்வி 3. நதிக்கரைகளில் நாகரீகங்கள் ஏன் செழித்தன? கேள்வி 4. கோதாவரி நதி விவசாயிகளுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது? கேள்வி 5. மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஆறுகளை எவ்வாறு சார்ந்திருக்கிறார்கள்? கேள்வி கேட்பதும் கருதுகோளும். ஆ. சிந்துஜா நாசிக்கிலிருந்து அந்தர்வேதி வரை கோதாவரி நதி வழியாக பயணம் செய்தார். அவளிடமிருந்து நதியை பற்றி அறிய அவளிடம் கேட்க விரும்பும் 5 கேள்விகளை எழுதுங்கள். ஆ. ஆறுகள் வறண்டு போவதற்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? யோசித்து பாருங்கள். பரிசோதனைகள், களவதானிப்புகள். உங்கள் இடத்திற்கு அருகிலுள்ள ஒரு நதி அல்லது கால்வாய் அல்லது ஏரிக்கு செல்லுங்கள். தண்ணீரை மாசுபடுத்தும் பல்வேறு செயல்பாடுகளை கவனியுங்கள். அந்த செயல்களின் தீய விளைவுகளை விளக்குங்கள். தகவல் திறன்கள், திட்டங்கள். கிருஷ்ணா அல்லது கோதாவரி நதிகளுக்கு அருகிலுள்ள எந்த ஒரு தொழில்துறை பகுதி அல்லது கோயில் பற்றிய தகவலை சேகரித்து அதை பற்றி எழுதி வகுப்பறையில் காட்சிப்படுத்தவும். வரைபட திறன்கள், படங்கள் வரைதல் மற்றும் மாதிரி உருவாக்குதல் மூலம் தொடர்பு. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை கவனியுங்கள். கோதாவரி நதியின் தெற்கே உள்ள மாவட்டங்களின் பெயரை எழுதுங்கள். கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள மாவட்டங்களின் பெயர்களை கூறு. நதியின் வடக்கே அமைந்துள்ள மாவட்டங்களை அடையாளம் காண்க. உங்கள் கிராமம் அல்லது நகரத்திலிருந்து கோதாவரி நதியை பார்வையிட சென்றால் நீங்கள் கடந்து செல்லும் மாவட்டங்கள் அல்லது இடங்கள் யாவை? உயிரியல் பன்முகத்தன்மை போற்றுதல், மதிப்புகள் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குதல். நதி மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து கோஷங்களை எழுதுங்கள் அல்லது சுவரொட்டிகளை உருவாக்குங்கள். ஆறுகளின் நன்மைகளை பாராட்டி உங்கள் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள்.
மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.